ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல இல்லங்களே. ஓகே, இப்போ சற்றுமன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்தே போயிட்டு வரலாம். திவ்யா வந்து தேவையில்லாத கண்டென்ட் நைட்டு கிரியேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டீங்க, என்ன மற்றவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க, பாரு மேலேயும் அமித் நான்சன் சொல்லிட்டாருன்னு அவர் மேலேயும் எஃப்ஜேவோட கேப்டன்ஷிப்பை கூட அவங்க வந்து மதிக்கல. அவங்க பாட்டு கத்திட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வந்து அவரோட வேல்யூவை லூஸ் பண்றாரு வியானாவால, தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல காலையில பாத்தீங்கன்னா அமித் சொல்லி கொடுக்கறது மூலியமா சமைச்சதுல டிஃபன் அதெல்லாம் நடக்குதாங்க. ஏன்னா இவங்களுக்கு சுத்தமா சமையல் தெரியல அப்படின்றாங்க பாரு. ஆனா பண்றதை பார்த்தா சுத்தமா தெரியாம செய்யற மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். வியானா வந்து பிக் பாஸ் லெட்டரை கிழிச்சு போட்டாங்க. வேணுமே கிழிக்கல, ஆனா கிழிச்சு போட்டது மேபி ராணவோட ரகட்னஸ் அப்படின்ற பண்றோம் அப்படின்ற ஒரு கியூட்னஸ் கிரிஞ்சா காமிச்சுக்கின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிழிச்சு போட்டாங்க. அதுக்காக வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சுபிக்ஷா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்க் பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்றத படிச்சு அங்க ஒரு கலாட்டா பண்ண பாக்குறாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் பிரின்சிபலும் நல்லாவே இல்லை. ஸோ இந்த சுபிக்ஷா வந்து என்ன ஆக்சுவலா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்ப வேண்டியது அதுல எழுதிருக்கு, அதை பண்ணல பார்வதி. ஸோ அதை ஹைலைட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க டைம்ல டான்ஸ் பண்ணி வெறுப்பேற்றுறாரு கமருதீன். அது வந்து வியானாவோட அவர் வெறுப்பேற்றிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னா ரம்யா வந்து என்னோடய வந்து டான்ஸ் பண்ணி வெறுப்பேற்றணும், வெறுப்பேற்றுறதுக்குல ஓட்டு வரணும்ல, அதனால கமருதீனை இப்போ மட்டும் பிடிக்குதா இந்த மகன் தெரியல. கமருதீனோட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கனி வந்து இப்படி பறக்கிற மாதிரி யாரோ இவங்களை மார்க் பண்ணாங்க. யாருன்னு கேட்டிருந்தாங்க. நான் அப்படியே வந்து திவ்யா அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த சப்ஜெக்டை. ஸ்க்ரீன்ல ஆன் ஸ்க்ரீன் நல்லா இருக்கு, ஆனா அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அவங்கள பார்ப்போம்ல, அது நல்லா இல்லை. ஸோ இப்படியாக ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இவங்களை வந்து ரொம்ப விமன் கார்டு பிளே பண்றாங்க பாரு, அது எல்லாத்தையுமே பே பண்ணுவாங்க. இப்போ ஏன் அவங்க ஓவரா எமோஷனல் ஆறாங்கன்னா, அவங்க காலையில இருந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்ன்றனால அந்த அவுட் பர்ஸ்ட் அதோட விளைவு தான் அதெல்லாம் தெரிய வருது. ஸோ இப்போ ஏதாவது ரொம்ப ஜாலியாவோ என்கரேஜிங்காவோ பண்றது பார்த்தீங்கன்னா, பண்றதெல்லாம் தப்பு தான் பாரு, ஆனால் அதுதான் ரசிக்கிற மாதிரி இருக்கு பாரு பண்றது. வியானா வந்து கிரிஞ்சா பண்றாங்க, ஆனால் அவங்க பண்ற கண்டென்ட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது போல கண்டென்ட். அமித்க்கு வந்து அந்த லெட்டர் வந்தது இல்லை, இவங்க 2 பேரை வச்சு எழுதி அந்த லெட்டர் பார்வையும் அவங்களையும் அதில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பாரு இந்த மாதிரி நான் இவரை வந்து வளைச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை சொல்ல வந்து அமித்துக்கு இரிட்டேட் ஆச்சு, பண்ணாத. ஆனால் பாரோட புத்தி அப்படிதான், விமன் கார்டு பிளே பண்ணி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க 100 தடவை. அதை இவர் நல்லா திட்டினாரு. ஆக்சுவலா பாரு பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யாத ஆளு, இந்த தடவை மட்டும் எல்லா வேலையும் இழுத்து போடுற மாதிரி கொடுத்த உடனே ஒரு பொறுப்புன்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க எங்க என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஹைலைட் ஆகணும். இப்ப புரிஞ்சிருக்கோம் கனி திரு சும்மா ஒன்றும் சமையல் ரூம்ல இல்லைன்ட்டு. எல்லாருமே சமையல் ரூம் ஃபார் தட் மேட்டர். வாத்து மேல நின்று நான் வேலை செய்ய மாட்டேன்னு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரகலை பண்ணிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. அது பத்தாவதுக்கு வந்து ஓட்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வந்து வியானா லாஸ்ட் வந்துருவாங்க போல இருக்கு. இந்த வாட்டியும் அந்த யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ற ரம்யா வந்து தப்பிச்சிடும் போல இருக்கு. வியானா தான் லாஸ்ட்ல இருக்காங்க, ஆனா ரம்யா கன்ஃபார்மா போயிடும், அது மட்டும் தெரியும். நம்ம சேனலுக்கு நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா 24/7 கொண்டு வந்து லைவ் பண்றதுக்கு ரொம்பவே இலகுவா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே நன்றிகள் பல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.